லாஸ்ட் இயர் நான் போஸ்ட் பண்ண வட்லாப்பம் ரெசிபிக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு கேரமலைஸ்டு சுகர் வந்து ஆட் பண்ணவே தேவையில்லை, நாங்கள் வந்து கித்தூள் ஜாக்கரி மட்டும் தான் ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரிஜினல் வட்டலாப்பம் ரெசிபியில் அதை யூஸ் பண்ணுறதுனால கலர் நல்லா டார்க்காக வரும், டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும், டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற பனங்கருப்பட்டியை வந்து யூஸ் பண்ணி செஞ்சோம்னா அந்த கண்ட்ரியில் செய்கிற மாதிரி டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இது வட்லாப்பமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வட்லாப்பம் வந்து ஒரு கண்ட்ரியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது எந்த கண்ட்ரியோட டிஷ்ன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். அதுல வந்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு கிராம்பு 2, ஏலக்காய் 2, பட்டை வந்து 1ல இருந்து 2 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காயை துருவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கம்ப்ளீட்டா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல்ல 2ல இருந்து 3 முட்டை போட்டா போதும். ஆட் பண்ணிட்டு இப்போ முட்டையை எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்மல் வந்து ரொம்ப ஹெவியா வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பிளெண்டர்ல கூட போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருக்க கருப்பட்டி பாலை எடுத்து நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி ஆட் பண்ணிட்டு 1/2 கப்ல இருந்து 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் நிறைய சேர்க்க கூடாது. கொஞ்சமா டேஸ்ட்டுக்கு உப்பு ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேக் ட்ரே இல்லைனா கேக் டின் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நெய்யை நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை வந்து வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேல ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லைனா நார்மலான ஒரு தட்டு இல்லைனா மூடி போட்டு அதை அப்படியே வந்து வச்சிருங்க. இப்போ ஒரு பேன்ல உள்ளுக்கு ஸ்டாண்ட் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் டினை உள்ளுக்கு வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லயே 45 நிமிஷம் வந்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது 45 நிமிஷம் கழிச்சு நல்லா எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இதை கம்ப்ளீட்டா வந்து ஆற விடுங்க. இப்போ இதை 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா டார்க்காக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லைட் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். சுற்றி நல்லா எடுத்து விட்டுருங்க கத்தியை வச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி கட் பண்ணி பீஸ் போட்டிங்கன்னா சூப்பரான வட்டலாப்பம் வீட்டிலே ரெடி ஆயிரும். வட்டலாப்பம்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிற இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க.